என் தங்கப்பிள்ளையே, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. ஏனென்றால் நீ சற்று நின்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இன்று இந்த வராகி உன் முன்னால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி நான் எதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ கவனமாக என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன் அம்மா உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதும், அடுத்த நாள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதுபோல நாளைய விடியலில் கருப்பான உருவத்தை கொண்ட ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கு முடிவினை தரப்போகின்றார். என் குழந்தையே, இவர் கட்டப்போகின்ற இந்த முடிவு உனக்கா அல்லது உன்னுடைய எதிரிக்கா என்பது நான் இவரை யார் என்று சொன்னதும் நீ கண்டுபிடித்து விடுவாய். என் குழந்தையே, இவர் ஒரு ஆண் என்பதும் கருப்பானவர் என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இவர் எங்கிருக்கிறார்? உன் வீட்டிற்கு அருகிலா, உன் வீட்டிற்கு பின்னாலா, அல்லது உன் வீட்டிற்கு எதிர் திசையிலா என்பதனை உன் அம்மா நிச்சயமாக நான் அவரின் பெயரை சொன்னதுமே நீ கண்டுபிடித்து விடுவாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகவும் கடினமாகத்தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். விடியும் பொழுதிலிருந்தே முடியும் வரையிலும் அப்பா இப்பொழுதுதான் முடிந்தது, இனி உறங்க வேண்டியதுதான் என்பது போன்ற ஒரு மனநிலையில்தான் நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய். நீ இப்படியாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய பல விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு பதற்றம் உனக்கிருக்கிறதோ இல்லையோ, உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது. நாம் எல்லாவற்றையும் நம் பிள்ளைக்கு கொடுக்கத்தான் துணிவோக நிற்கின்றோம். நம் பிள்ளையின் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நாம் எப்பொழுதும் முடிவோடு இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த பிள்ளை எந்த நிலையிலும் தன்னுடைய மனநிலையில் சிறு சிறு கலக்கத்தை கொண்டு வந்து எதையும் பெறாமல் போய்விடுமோ என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்குமோ என்று சொல்லி நீ கலங்காதே. உன் தாயானவள் உன்னை தேடி தினம் தினம் வருகிறேன் அல்லவா? இன்று இந்த மாலை நேரத்தில் நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த இரவில் நீ தெரிந்து கொண்டால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நான் சொல்லக்கூடிய இவரினுடைய வருகை உன் வீட்டில் நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் போல என் பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். கஷ்டங்கள் பல வந்தாலும், வாழ்க்கையில் துன்பங்கள் பல வந்தாலும், இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்திற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார் செய்து கொண்டிரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுவிடாதே. எல்லா நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லபடியாக கிடைக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். நாளைய தினம் இவரை கண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ விட்டுவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல வகைகளில் உனக்கான நன்மைகளை இவர் செய்திருக்கலாம், அல்லது பல நாட்களில் உனக்கு மிகப்பெரிய பய உணர்வை இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான். எதை நடத்தி இருந்தாலும் அதன் முடிவு இந்த வாழ்க்கையில் நீ பல நன்மைகளை பெற வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் என்றால் அதை என் பிள்ளை ஒருபோதும் நினைத்து கலங்க வேண்டாம். என் தங்கமே, இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய். அதற்கு இவரும் உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கப் போகிறார் என்பதுதான் உண்மை. அதனால் நிச்சயமாக இவர் வருவதனால் உனக்கு ஆபத்து கிடையாது. இவர் வருவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் தான் உனக்கு நடக்கப் போகின்றது.
யார் இவர் என்று நீ யோசிக்கின்ற நேரத்திற்கு முன்பாக உன் அம்மா சில விஷயங்களை உனக்கு சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, எந்த நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒருவரை நாம் தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு மீண்டும் நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உன்னால் பெற முடியாது. அது போன்ற ஒரு உறவை மீண்டும் உன்னால் கொண்டு வந்துவிட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை அலட்சியப்படுத்துகின்ற நபரிடத்திலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள். மீண்டும் சென்று ஒருபோதும் இவர்களிடத்தில் அவமானப்பட்டு விடாதே. வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் குப்பை அல்ல உன்னுடைய அன்பு. வேண்டும் என்று தவமிருந்து கிடைத்தாலும் கிடைக்காத அரிதான பொக்கிஷமாகத்தான் உன் அன்பை எல்லோர் முன்னாலும் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அந்த பொக்கிஷத்தை யாருக்கும் பெற தகுதி இல்லை என்றால் அதை எண்ணி கலங்காதே. அப்படியே அதனை நீ விட்டுவிடு. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என் பிள்ளை சரியாக எதிர்கொள்ள பழகிவிடு. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் தேவையில்லாமல் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு ஒருபோதும் கலங்கி விடாதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். எண்ணி எண்ணி நீ வருத்தப்படுவதனால் இதில் உனக்கு எதுவும் நன்மைகள் கிடைக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, முன்னின்று நான் உனக்கு அழைத்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக இனிமேல் புரிந்து கொள்வாய். உன்னை மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்க நினைக்கிறார்கள். அப்படி உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது நீ என்னவாக மாறுகிறாய் என்று சற்று சிந்தித்து பார். மனது இல்லாத ஒரு மிருகமாக அது உன்னை மாற்றிவிடும் அல்லவா? நிச்சயமாக இதைத்தான் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். அதனால் எந்த நிலையிலும் எப்பொழுதும் யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டு விடாதே. எப்பொழுதும் வேண்டி கேட்பது எல்லாம் நடக்குமா என்று தெரியவில்லை. ஆனாலும் என் பிள்ளை நீ கேட்டே பழகுவதாக யோசிக்கிறாய் அல்லவா? நீ மௌனத்தை எப்பொழுதுமே தெய்வத்திடம் பரிசாக கொடுத்து பார். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். தெய்வம் உன்னை சோதித்து பார்க்கும். நீ எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கின்றாய், எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு நீ துணிச்சலோடு இருக்கிறாய் என்று சொல்லி தெய்வம் உன்னை பதம் பார்க்க நினைக்கும். அப்படி தெய்வம் உன்னை பதம் பார்க்கும் பொழுது அதில் நீ சரியானபடி உனக்கு வேண்டியதை நீ சரியான நிலையில் எடுத்துச் சென்று விட்டால் போதும். நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் சில மனிதர்களை நான் கண்டிருக்கின்றேன். எப்படி தெரியுமா? தன்னோடு இருக்கின்றவர்களை பாராட்டுவதற்கு ஒருபோது மனது வராது. அவர்கள் எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை செய்தாலும், எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் அவர்களை பாராட்டுவதற்கு இவர்களுக்கு ஒருபோதும் மனது வருவது கிடையாது. ஆனால் எப்பொழுது மற்றவர்கள் இவர்கள் முன்னிலையில் அதே காரியத்தை செய்கிறார்களோ அவர்களை பாராட்டி தள்ளுவார்கள். இது போன்ற எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? அதனால் என் குழந்தை, எப்பொழுதும் இவர்களை போன்றவர்களை நீ வாழ்க்கையில் பெரிதாக நினைத்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை என்றும் வழிநடத்த நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலையும் உன்னை காப்பாற்றும். எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளைக்கு உன் தாயானவள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றல்லவா இப்பொழுது என் குழந்தை நீ துடித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நாளைய விடியல் என்பது அஷ்டமியினுடைய விடியல். கால பைரவர்
கருப்பு வண்ணத்தை உடைய கால பைரவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடிவிடத்தான் நினைக்கின்றார். மிகப்பெரிய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி இருக்கின்ற உன்னை மீட்டு கொண்டு வர அவர் நினைக்கின்றார். என் குழந்தையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்து நீ கலங்கியதை எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் அல்லவா? இனி உனக்கானதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நிறைவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நிலையிலும் நீ எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கு வேண்டிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உண்மைகளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இரு. சர்வ நிச்சயமாக உனக்கு நீ ஆசைப்பட்டது அத்தனையும் நடக்கும். இந்த வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு மனநிறைவோடு கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கென நான் தரக்கூடிய அற்புதங்களை நீ கண்டு கொள்வாய். நாளைய தினம் யாரேனும் ஒருவர் தன் கைகளில் நாயை பிடித்து கொண்டு வருகிறார் என்றால் கால பைரவரினுடைய அம்சம் என நீ புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இவர்களை கண்டதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிரியை கால பைரவரினுடைய அருளால் ஒழித்து கட்டப் போகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நீ வேண்டியதை எல்லாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் அம்மா சொன்னது போல உன்னை சுற்றி வந்து உனக்கு தீமைகளை கொடுத்திட்ட மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. உன்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா? சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமானவர் கால பைரவர். நிச்சயமாக அவர் இன்றே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கான நன்மைகளை செய்ய தொடங்கிவிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நினைத்து விட்டார். உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கவும் அவர் முன்வந்து விட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில்? எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. எப்பொழுதும் உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் எப்பொழுதும் உனக்காக அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். நீயும் உண்மையாகவே அவர்களை மதித்திருந்தால், உண்மையாகவே அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை தேடிச் செல்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதும் என்னவென்று நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கான சந்தோஷங்களை உனக்கு எப்பொழுதும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே. உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துவதை நீ எந்நாளும் தெளிவாக உணர தயாராக இரு. யாராவது ஒருவரின் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? நம் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கி விடாது நின்று கொண்டிருந்தால் அது போதும். இனி எதற்கும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில்
உனக்கான உண்மைகளை நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே இந்த வராகி உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது நான் சொல்ல வந்ததற்கான காரணமும் உனக்கு நிச்சயமாக புரியும். சொன்னதையே சொல்கிறாள் என்று நினைக்காமல் யார் ஒருவர் என் பிள்ளையாக என் வார்த்தைகளுக்கு உண்மையை மதிப்பையும் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இதனால் நிச்சயமாக நன்மையை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.